வணக்கம், நான் உங்கள் சூர்யா. இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான குரு பலனை பார்க்க போகிறோம். குரு பலன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக ஜோதிடத்தில் கருதப்படுது. வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இவங்களோட சஞ்சாரம் ரொம்ப முக்கியம். இப்போ குரு பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா, குரு இருக்கிற இடத்த விட பார்வை பலம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இப்போ உங்களுக்கு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி 12ல இருந்து உங்களோட 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இது மூலம் உங்கள் செல்வத்தை முடக்கி இருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 6ஆம் பாவத்தை பார்க்கறனால உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனை வந்திருக்கும். வேலை போகிற சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருக்கும். கடன் அதிகமாக வாங்குற ஒரு கிரைட்டீரியா இப்போ இருந்திருக்கும். வாங்கின கடத்துக்கு வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிற சுச்சுவேஷன் தான் இப்போ நீங்கள் இருப்பீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஆனால் தந்தையோட உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. இப்படி போயிட்டு இருக்க சுச்சுவேஷனில் நம்ம குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் கடகத்துக்கு வராரு. இந்த கடகத்துக்கு வந்த குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டில இருந்து உங்களோட 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதுக்கடுத்து 12 பார்க்குறாரு. இது ஒரு உன்னதமான பலன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ன்றது ஒரு ஆயுள், வம்பு, வழக்கு இதுலலாம் நீங்கள் விடுபட்டு வருவீங்க. இருக்கிற பட்சம்லாம் தகுத்து தெரிஞ்சுட்டு ஜெயிச்சுட்டு வர ஒரு காலமாக இருக்கும். கோர்ட்டில் கேஸ் போய்ட்டு இருந்தால் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக வர ஒரு நல்ல காலமாக இப்போ இருக்கு. இன்சூரன்ஸ் பணம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எல்ஐசி இந்த மாதிரி நீங்கள் யோசிக்காத ஒரு இடத்துல உங்களுக்கு பணம் வரும். மனைவிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், அவங்க மூலயமா உங்களுக்கு தனப்பிராப்தம் வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டமாக இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டவங்க இல்லை வேலை செய்கிறவங்க, வேலையில் இருக்க பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு சரியாக போயிடும். புதுசாக தொழில் தரவங்களுக்கு ஒரு நல்ல நன்மையாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களை ரெகனைஸ் பண்ணுவாங்க. இவங்களால உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்களாம் காணாமல் போயிடுவாங்க. இல்லை நீங்கள் அந்த இடத்துல இருந்து மாறி வேற இடத்துக்கு போய் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க. அதுக்கடுத்து குரு 12ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை, குரு 9ஆம் பார்வையாக உங்கள் 12ஆம் வீட்டை பார்க்குறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சுப செலவுகள் ஏற்பட ஒரு நல்ல காலகட்டமாக வந்திருக்கு. இடம், வீடு வாங்கு கட்டுறது ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தும். இது மூலியமாக உங்களுக்கு நல்ல பிராப்தம் கிடைக்கும். நீங்கள் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் தான். அதாவது தாயார் மேலே ரொம்ப கவனம் தேவை. அதாவது உடல் நலத்து கோளாறு அப்படின்னா உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. ரொம்ப தாமதமாக எதுவும் செய்யாதீங்க. அம்மா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேகமாக வண்டி ஓட்டக்கூடாது. டிரைவர் இருந்தாருன்னா டிரைவர் போட்டு வண்டி ஓட்டுங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் சாப்பிடாதீங்க. ஜீரண கோளாறு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சற்று கவனம் தேவை. இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்டுருவாரு. அது மூலிமா பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பணம் வர ஆரம்பிக்கும். பணம் வர்றது முக்கியம் இல்லை, அந்த பணத்தை நம்ம எப்படி செலவு செய்கிறோன்றதான் முக்கியம். எங்கேருந்து பணம் வருதுன்னு பார்க்கணும். ஆனால் தன பிராப்தம் இருக்கிறனால இன்சூரன்ஸ் மூலியமாக